இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு நபர் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தார். வேண்டுதல் வருடம் முழுவதும் ஒரு உண்டிப்பட்டி நிறைய காசு சேர்த்து வச்சு உங்களுடைய உண்டியில் நான் காணிக்கையாக போடுறேம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அவர் தினமும் என்ன பண்ணுறாரு, காசு சேர்த்து வைக்கிறார். தினமும் உண்டிப்பட்டியில் காசு நிறைஞ்சிக்கிட்டே வருது. அப்பொழுது அவருடைய படிக்கின்ற குழந்தையோடைய மகள் என்ன பண்ணுறா, அப்பா கிட்ட வரா, அப்பா எங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, எனக்கு ஒரு 50 rupees கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றா. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏதுமா என்கிட்ட காசு 10 பைசா இல்லை என்கிட்ட, என்ன பண்ணுறது அப்படின்ற. இல்லைப்பா, அதோ அந்த பெட்டியில் நீங்கள் நிறையா காசு போட்டு வைக்கிறீங்களே, அது ஒரு 50 rupees கொடுங்கப்பா, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்கப்பா அப்படின்ற. எங்கள் அப்பாவுக்கு வருது பாரு கோபம். அறிவுக்கு தான் உனக்கு அறிவு, அது சாமி காசு, அது எடுக்கலாமா, அதை சாமி காசு, ஓடி போய் தொட்டி விட்டுப்பார். அந்த குழந்தை மனமுடைந்து இந்த பிள்ளை போயிடுறா. ஒரு நாள் திடீர்னு பக்கத்து வீட்டுக்கார சகோதரி ஓடி வராங்க. அண்ணா என்னம்மா எங்கள் வீட்டுக்காருக்கு வரும்போது பைக்கில் விழுந்து அடிபட்டு போச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், கேட்டால் ஆட்டோ கூட காசு இல்லைண்ணே, ஒரு 200 ரூபா தான் கொடுங்கண்ணே, நாளைக்கு கொடுக்குறேண்ணே, இந்த மாதிரி புருஷனுக்கு அடிபட்டு கார் ரத்தம் ஓடிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொடுங்கண்ணே. என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறேம்மா, 10 பைசா கிடையாது என்கிட்ட, எம்டி பேக்கெட் பார்க்கணும், ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில என்று கை கழுவி விடுகிறார். அப்பயும் அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்க அவசரத்துக்கு கேட்குறாங்க, அந்த உண்டியில் காசு தான் வச்சுருக்கீங்களா, எடுத்து கொடுங்களேன். உடனே பழைய புராணம், சாமி காசு, புத்தி கட்டல, அறிவு கட்டவில்லை, சாமி காசு எடுக்கலாமா அதை என்று சொல்லிவிடுகிறார். கொஞ்ச நாள் போகிறது. அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்க வீட்டில் சாப்பாடு குழம்பு காய்கறி வாங்கணும், காசு இல்லைங்க, மாதம் கடைசி, ஏதாவது கொஞ்சம் காசு தான் கொடுங்க வீட்டில் செலவுக்கு. ஏதிரி என்கிட்ட காசு இருக்குது, அப்புறம்னா ஃபுல்லாக பசி எடுத்து எங்க பாருங்க, கூட்ட காசு இல்லை, செலவுக்கு கொடுங்க. மறுபடியும் அதே பழைய புராணம், மாதா காசு எடுக்கலாமா என்று. அந்த உண்டிப்பட்டி நிறைகிறது. என்ன பண்ணுறார், அந்த உண்டிப்பட்டி அழகா ஒரு துணியில் கட்டி வச்சுக்கிறார். வேளாங்கண்ணிக்கு போகிறார். அந்த உண்டியில் இருந்த அந்த தொகையை மூட்டையாக கட்டி அந்த மாதாள் உண்டியில் தோப்புன்னு போடுறார். சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கும் அன்னை மரியாள் திருக்கரத்தில் உள்ள குழந்தை இயேசுவுக்கும் இவர் செய்த காரியம் மகிழ்ச்சியை கொடுக்குமா? இந்த கேள்வி நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இவர் மாதாவுக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார். ஆண்டு முழுவதும் பெரிய மூட்டையா கட்டி சேர்த்து உண்டியில போட்டிருக்கிறாரு. இது குழந்தை இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமா? பெத்த பிள்ளை கேட்குறா, அப்பா நான் பிக்னிக் போகிறேன்ப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, விரட்டி விடுகிறார். அண்டை வீட்டில் வச்சுக்கிற சகோதரி, புருஷனுக்கு அடிபட்டு ரத்தம் ஓடி கிடக்குதுங்க, ஒரு 200 ரூபா உதவி செய்யுங்க, நிராகரிக்கிறார். தன் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மனைவி உதவி கேட்குறார், நிராகரிக்கிறார். அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்னுடைய காசு, அந்த உண்டியில் காசு தூக்கி போய் என்ன பண்ணுறாரு, உண்டியில் தோப்புன்னு போடுறார். இது அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் இன்றைய தியானம். வள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்லுவாரு, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லுவார். திருக்குறள் 298. புறந்தூய்மை உடம்பை தண்ணியால் கழுவிக்கலாம்,
ஆனால் உள்ள இருக்கு பாருங்க வாய்மை. வாய்மை என்றால் நீதியினால் அமையும், நேர்மையினால், கருணை, இரக்கம், இதெல்லாம் தான் உள்ளத்தை நம்ம கழுவ முடியும். அப்படி உள்ளத்தை சுத்தப்படுத்தாமல், உள்ளத்திலே கருணை, இரக்கம், நீதி, நேர்மை இதெல்லாம் உள்ளத்தில் இல்லாமல் வெளிப்புற சடங்குகளால் நாம் தூய்மை அடைய முடியாது. அது முழுமையான தூய்மையாக்காது. பெத்த பிள்ளையை தூக்கி போட்டு நீ உண்டில என்ன காசு போட்டாலும் ஒன்றும். அண்டை சகோதரி வந்து ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அந்த சகோதரிக்கு 10 பைசா நீங்கள் எச்ச கையில் காக்கா ஓட்டாம அன்னை மரியாளுக்கு உண்டில தொப்புமை மூட்டை வந்து கொட்டுறியே, அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. அதை வச்சுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தொடக்கத்தில், அதாவது ஏசப்பா காலத்தில் பரிசேயர்கள் செஞ்சாங்க. கடவுளுக்கு தேவையான சோம்பு, அதாவது பொருட்களை, வெளி காணிக்கைகளை என்ன பண்ணாங்க, கொண்டு போய் படைச்சாங்க. கடவுளுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் உள்ள தூய்மை, அதை கொடுக்க மறந்தாங்க. இந்த வாசகம் பாருங்க. வெளிவேடக்கார பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் இந்த மாதிரி காணிக்கை பொருட்களால் என்ன பண்ணுறீங்க, கடவுளுக்கு 10% படைக்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய கட்டளையான, முக்கியமான கட்டளையான நீதி, நேர்மை, இரக்கம், விசுவாசம் இல்லையா, இப்படிப்பட்ட கடவுளுடைய திருச்சட்டத்தின் முக்கிய விழுமியங்களை தூக்கி ஈஸியாக வெளியப்பட்டுறீங்க. இதெல்லாம் சாமிக்கு தேவையில்லை. சாமிக்கு தேவையது காணிக்கை என்று காணிக்கையில் 10% ஆண்டோடு படைக்கிற. ஆனால் கடவுளுக்கு தேவையான இந்த காரியங்களையெல்லாம் நீ தூக்கி வெளியே போட்டுற. எனவே உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்று பரிசேயர்கள் நம் ஆண்டவரோடு சாடுகிறார். சகோதரர்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரை உட்புறத்தையும் உண்டாக்கினார். அந்த உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. அந்த உள்ளம்தான் கடவுள் குடியிருக்கின்ற கோயில். அந்த கடவுளின் இல்லத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதை விடுத்து அந்த வெளி சடங்கு ஆச்சாரங்களிலே மகிழ்ச்சி அடைகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. இன்றைய தியானம் அதுதான். சகோதரர்களே, இங்கே பாருங்க பார்ப்போம். கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் என்ன பண்றீங்க, உங்கள் உள்ளத்தை நிரப்புறீங்க. உட்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது வெளிப்புறமும் தூய்மையாக இருக்கும். நீங்க தட்டை வெளியே கழுவுறீங்க, தட்டை வெளியே கழுவாதீங்க, உள்ள கழுவுங்க. உட்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகம் பாருங்க. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். பவுல் அங்கே போதிச்சுட்டு போறாரு. ஆனால் அந்த நேரத்தில், பவுல் இல்லாத நேரத்தில் போலி இறைவாக்குற கூட்டமாக வந்து நம்ம மக்கள் மனசை கலைக்குது, தப்பான பாதைக்கு இட்டுன்னு போகுது. அப்போ அந்த கடிதத்தை எழுதுறாரு. மக்களே, தெசலோனிக்க மக்களே, நீங்கள் உள்ளத்தால் உறுதியா இருங்க. வரும்போது நம் தந்தையாம் கடவுள் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதையே சொல்லவும் நல்லதையே செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. உங்கள் உள்ளம் நல்லதை செய்யணும்னு சொல்லணும். வெளி அடையாளம் அவசியம் கிடையாது. வெளி அடையாளத்தால் ஒருபோதும் ஆண்டவரை மகிழ்விக்க முடியாது. ஒரு நாட்டுப்புற பாட்டு உண்டு. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுத்தி வந்து மனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் ஒரு பாட்டு உண்டு. இந்த கல்லை சுத்தி வந்து மனமோன் மந்திரம் சொல்லி இதெல்லாம் அவசியம் கிடையாது. அந்த கல் பேசாது. நாதன் உள்ளிருக்கையில், கடவுளை நீ உள்ளத்தில் வைத்து பூஜிக்கின்ற பொழுது வெளிப்புற சடங்குகள் அவசியம் கிடையாது. கடவுள் வாழும் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக பாதுகாத்து கொண்டால் அதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி. சகோதரர்களே, உட்புறத்தை, நம்முடைய ஆன்மாவை, உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்போம், பராமரிப்போம். இறை ஆசிரியர் நிறைவாக பெறுவோம். நலசந்தி.